மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் பல்கலைக்கழக வேந்தருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு டாக்டர் ஜே. ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் 2ஆம் பட்டமளிப்பு விழாவில் முதன்மை விருந்தினராக பங்கேற்று மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கி விழா பேருரையாற்றினார். இசைக்கும் என் குடும்பத்துக்கும் நெருக்கமான உறவு உண்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அடிக்கடி இடத்துல பாடியிருக்கேன் அதை நான். நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, காயும் நிலா வானில் வந்தால் கண்ணுறங்கவில்லை, உன்னை கண்டு கொண்ட நாள் முதலாய் பெண்ணுறங்கவில்லை. இசை பட்டம் பெற்றுள்ள மாணவ செல்வங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த பட்டங்கள் உங்களோட கலை ஆர்வத்துக்கான தொடக்கம்தான், அடிப்படை தான். உங்கள் கலையை உங்களுக்காக மட்டுமல்ல, இந்த நாட்டுக்காக பயன்படுத்துங்க. இந்த இசை மற்றும் கவின் பல்கலைக்கழகத்தில் எனக்கும் என்னுடைய அன்பு சகோதரி திருமதி சுசீலா அம்மையார் அவர்களுக்கும் கௌரவ முனைவர் விருது வழங்குவதாக அறிவித்தார்கள். நமது தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் இன்று வந்து இந்த ஒரு விழாவை சிறப்பாக நடத்தி எங்களை எல்லாம் கௌரவித்திருக்கிறார். முதலிலே அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தை பெற்றமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முனைவர் பட்டம் முதல்வர் அவர்களின் கையால் பெறுவது மகிழ்ச்சியாக உள்ளது. முனைவர் பட்டம் பெறுவதற்கு கலைஞர் அவர்களின் புத்தகங்களும் கலைஞர் அவர்களின் செயல்பாடுகளும் உறுதுணையாக இருந்தது. என்னோட தலைப்பு பாபநாசம் சிவன் பாடல்களில் நவவித பக்தி அப்படிங்கிற தலைப்பில் என்னோட முனைவர் பட்ட ஆய்வேடு இருந்தது. அதுக்கான முனைவர் பட்டம் இப்போ நான் வாங்கியிருக்கேன். டாக்டர் சிஎம் கையால் வாங்கினது எனக்கு கிடைச்ச ஒரு பெருமையான ஒரு விஷயம். இது என்னோட குடும்பத்தில் நான் முதல் பட்டதாரி, டாக்டரேட் பட்டம், அதுவும் மு.க. ஸ்டாலின் ஐயா அவங்க கிட்ட வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை அளிக்குது. என்னுடைய பேர் திருமருகல் எஸ். தினேஷ்குமார். வயலின் இசை மேம்பாட்டிற்கு திரு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் பங்களிப்பு ஒரு ஆய்வு அப்படின்ற தலைப்பில் நான் என்னோட PhD முடிச்சிருக்கேன். இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் சார்பாக டாக்டர் பட்டம் இன்னைக்கு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு இந்த விருது எல்லாம் நேரில் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகவும் இருந்தது. தமிழகத்திற்கும் தமிழக அரசிற்கும் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் என்னோட நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் முதலமைச்சர் கையால் பட்டம் வாங்கினது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா நினைக்கிறோம். நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. என்னோட பேர் மணிகண்டன். என்னோட சொந்த ஊர் ஈரோடு. 2017 ஈரோட்லேருந்து சென்னை எம்ஜிஆர் அரசு திரைப்பட கல்லூரியில் நான் சவுண்ட் இன்ஜினியரிங் ஒளிப்பதிவு 4 ஆண்டுகள் படித்தேன். அதில் டிகிரியில் பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் பேட்ச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னாடியும், அப்புறம் நம்மளோட துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அவர்கள் கையிலையும் இந்த டிகிரி வாங்கினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் சென்னை ராஜீவ்காந்தி சாலை OMR இந்திரா நகர் சந்திப்பில் 18.15 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள U வடிவ மேம்பாலத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் சென்னை ராஜீவ்காந்தி சாலை OMR இந்திரா நகர் சந்திப்பில் 18.15 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள U வடிவ மேம்பாலம் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. இந்திரா நகர் சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள இப்பாலம் 12.5 மீட்டர் நீளமுள்ள 19 கண்களை கொண்டதாகும். இதன் நீளம் 237 மீட்டர் ஆகும். ராஜீவ்காந்தி சாலையின் வலது புறத்தில் இந்த பாலத்தின் ஏறு சாய்தளம் 120 மீட்டர் நீளத்திற்கும், இடது புறத்தில் இறங்கு சாய்தளம் 120 மீட்டர் நீளத்திற்கும் அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட மேம்பாலம் திறந்து வைக்கப்படுவதால் சோழிங்கநல்லூர் திசையிலிருந்து வரும் வாகனங்கள் இந்திரா நகர் மேம்பாலம் வழியாக ஏறி U திருப்பம் எடுத்து இந்திரா நகர் வழியாக அடையாறு மற்றும் திருவான்மையூர் ஆகிய பகுதிகளுக்கு விரைந்து செல்ல இயலும். இதனால் வாகனங்கள் காத்திருப்பு நேரம் சுமார் 20 முதல் 30 நிமிடங்கள் வரை குறையும். மேற்கண்ட மேம்பாலத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.